வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த நாள்ல நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வருது. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை மட்டும் நீங்க எழுதினாலே போதும், நிச்சயமா பணம் தாறுமாறா சேர ஆரம்பிக்கும். எப்படி இவ்வளவு பணம் வந்ததுன்னு சொல்லி மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 12:25 ஆரம்பமாகி நாளைக்கு காலையில 11:14 வரைக்கும் இருக்கு. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க வழிபாடுகளை செய்யும் போது கையில இந்த ஒரு பொருளை வச்சு எந்த வரம் கேட்டாலும் நிச்சயமா உடனடியா உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும்னு சொல்லி அந்த வீடியோல சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்குன்னே சொல்லலாம். 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 5. அடுத்ததா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் இந்த பஞ்சமி திதி. இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பரும் 5 தான். அந்த வகையில 555ங்கிற அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு நேரம், அதாவது தேவ ரகசியம் அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம என்ன நினைச்சாலும் மனசுக்குள்ள நினைக்கிற விஷயங்கள் கூட உடனடியா நிறைவேறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு சாயங்காலம் 5:14 ஆரம்பமாகி இன்னைக்கு சாயங்காலம் 5:38 வரைக்கும் இருக்கு. அந்த வகையில இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்காக 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பணத்தை வசியம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பொடி இருந்தாலே போதும், பெட்டி பெட்டியா பணமும் நகையும் சேர ஆரம்பிக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5 ரூபாயை யாருக்குமே தெரியாம இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும், இந்த 2024வது வருஷம் முடியறதுக்குள்ளேயே எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி 2வது பரிகாரம் கொடுத்திருக்கேன். அடுத்ததா மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் இல்லாம மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 555 சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பயிற்சியை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வரவேண்டி இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வறுமை நிலை இருந்தாலும் சரி, அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கா இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யுங்க. ஏன்னா
எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு அந்த எதிர்மறையான விளைவுகள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். ஆழ் மனசுல பதியக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில எதிர்மறையான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போதாவது எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. பணவரவு அதிகரிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் வறுமையும் விலக ஆரம்பிக்கும். அதனால இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இப்படி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5:14 நமக்கு அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பமாகி 5:38 முடியுது. மொத்தமா 24 நிமிடங்கள் இருக்கு. இந்த 24 நிமிடங்களும் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. பொதுவா அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். அடுத்ததா நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பணவசிய நேரமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல தான் நமக்கு வருது. இதை ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல தெளிவாவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா சாயங்காலம் 5:08 இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம். அந்த வகையில அபிஜித் நட்சத்திர நேரம், குபேர நேரம், அது மட்டும் இல்லாம சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பணவசிய நேரம், இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய சாயங்காலம் 5:14 5:38 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட 24 நிமிடங்கள்ல செய்யுங்க. இந்த நேரத்துல செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே பலன்கள் கண்டிப்பா கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். சரி, சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டா தான் பார்த்தேன், என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டு 12 நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிருஷ்ண பகவான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 5 வார்த்தைய 55 முறை 55 டைம்ஸ் எழுதுங்க. பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா 1ல இருந்து 55 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்பர் போட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 5 வார்த்தையையும் 55 முறை நீங்க எழுதுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கிருஷ்ணா, மேஜிக், சர்க்கிள், கிவ், கவுண்ட். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஸ்விட்ச் வேர்டு. இதுலயுமே பாத்தீங்கன்னா 5 வார்த்தை இருக்கு. இன்னைக்கு இந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதனால இந்த 5 வார்த்தைய 55 முறை எழுதும் போது நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை எப்பயும் போல கேபிட்டல் லெட்டர்ல தான் நீங்க எழுதணும். 2 வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன ஹைஃபன், அதாவது கோடு கொடுத்திருக்கேன். அந்த கோடோட சேர்த்து தான் நீங்க எழுதணும். இந்த 5 வார்த்தையையும் நீங்க ஒரே லைன்லயும் எழுதலாம், 2 லைன்லயும் எழுதலாம். இடம் பத்தலனா அடுத்த லைன்ல எழுதிக்கோங்க. இப்படி 55 முறை எழுதும் போது உங்க மனசுக்குள்ள பணம் உங்களை தேடி வந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த 5 வார்த்தையையும் 55 முறை எழுதுங்க. மறக்காம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை அந்த கிருஷ்ண பகவான் கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க.
இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கண்கூடா மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.